அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது செம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது பான் மசாலா பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பான் மசாலா ஏற்கனவே பல வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டிலையும் பரவலாக பயன்படுத்தப்பட்டிருந்தது. எவ்வளோ அதிக அளவில் இது தயாரிக்கப்படுது. ஆனாலும் வடநாடுகளில் இன்னைக்கும் இதை தயாரித்து சொல்லிட்டு தான் இருந்திருக்காங்க. பான் மசாலா தயாரிக்கப்படுறது எப்படி நமக்கு தெரியாது. ஆனால் அதை எப்படி முதல்ல தொடங்கி எப்படி கடைசி வரலையும் அவங்க தயாரித்து முடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே நீங்கள் அதிர்ச்சி அடைவீங்க. இந்த பான் மசாலாவுக்கு பாக்கு மரங்கள்லேருந்து பாக்கை வெட்டி எடுத்துட்டு வந்துருவாங்க. அதுக்கு பிறகு அந்த பாக்கை எப்படி கட் பண்ணுறாங்க பாருங்க. பாக்கை கட் பண்ணி அவருடைய தோல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பாக்கு உள்ள இருக்கு பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாக கட் பண்ணுவாங்க. இப்போ கட் பண்ணி அப்படியே போட மாட்டாங்க. இது நல்லா உலர்த்தணும். அதாவது உரிச்சு சுத்தம் பண்ணி அந்த பாக்கொட்டையை வெந்நீரில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். இந்த மாதிரி கொதிக்க வச்சு அதுக்கு பிறகுதான் அதை எடுத்து திரும்பவும் சாயத்தை நினைச்சு இனிப்பு ஒவ்வொரு நிறுவனமும் அந்த நிறுவனத்துக்கு தகுந்த மாதிரி சுவையை மாற்றி அதில் மசாலா கலப்பாங்க. அதாவது பார்பின் மெழுகு சேர்க்கப்படுது. இதுக்கு பிறகுதான் இதை ஃபுல்லாக காய வைப்பாங்க. காய வச்சு அதுக்கு பிறகு பல்வேறு மாதிரியா இயந்திரங்களை வச்சு கட் பண்ணுவாங்க. கட் பண்ணி பல விதமான மசாலாலாம் கலந்து, அதாவது பான் மசாலா அந்த கம்பெனி தகுந்த மாதிரி அவங்க கலந்து இதுதான் திரும்ப பேக்கேஜ் பண்ணுவாங்க. இதை போட்டா புற்றுநோய் வரும் அப்படின்றது எல்லோருக்கும் தெரியும். பரவலா இது 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக சாப்பிடப்பட்டது. ஆனாலும் இவருடைய தீமை ரொம்ப அதிகம் அப்படின்றது பிறகு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதுக்கு பிறகுதான் நம்ம தமிழ்நாட்டிலையும் ஃபுல்லா கட்டுப்படுத்தப்பட்டது. ஆனா தற்போது வடநாடுகள்ல வட மாநிலங்கள்ல இந்த மாதிரி நிறைய பரவலா எல்லா மாநிலங்களும் இது கிடைக்குது. இந்த விட பிரச்சனை மீண்டும் அடுத்தது சந்திப்போம். நன்றி, வணக்கம்.